friends, welcome back to our channel. இன்னைக்கு என்னோட குக்வேர் செட் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு 5 years பிஃபோரே ஷேர் பண்ணியிருக்கேங்க. பட் ஸ்டில் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்டேட்டட் குக்வேர் செட் போடுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க. சரி, எனக்கு பிடிச்ச அண்ட் நான் யூஸ் பண்ணுற குக்வேர் செட் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. இப்போ நான் காட்ட போகிற செட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7+ years யூஸ் பண்ண குக்வேர் செட் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ புதுசாக இங்கே வரவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஆஃப்னாக கேட்குறது வந்து கேஸ்ட் அயனை பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம வந்து கேஸ்ட் அயன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடியோவில் ஆல்மோஸ்ட் நிறைய லிங்க்ஸ் கேட்டது பார்த்திங்கன்னா இந்த தோசை கடாய் தான். இது வந்து லார்ஜ் பேன். ஆக்சுவலி இது வந்து தோசை கடாய் கிடையாது, பீட்சா பேன். இது 14 inch நம்ம நினைக்கிறேன். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து லார்ஜ் பிராண்ட். இது 14 inch பீட்சா பேன். இது பீட்சா பேனை தான் நான் வந்து தோசை பேனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட லார்ஜ் பேன் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் ரிம் வந்து ட்விஸ்டடாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஆயிலெலாம் கொஞ்சம் படிஞ்சு அது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபியூ vlogs முன்னாடி உங்களை நான் வால்மார்ட் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான லார்ஜ் பேன் கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. $25 இல்லை $30 $20 $30 தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் 35 நம்ம வாங்கினேன் நினைக்கிறேன். வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆகிடுச்சுங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்ததுலேருந்து நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஒன்லி இது தான். இந்த ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக வருது, ரொம்ப ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இது வந்து லார்ஜ் பிராண்டு. அடுத்தது வந்து இந்த குட்டி தோசை பேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிராண்டு தான். பட் இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். இது வந்து நான் ஊத்தப்பம் போடுறதுக்கோ இல்லை பேன் கேக் போடுறதுக்கோ இல்லை வந்து சப்பாத்தி பரோட்டா இது மாதிரிலாம் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 7 வருஷமாக இருக்குது, 7-8 வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 வருஷமாக இருக்குது. எந்த இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது, புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் பேன் தான். இதுவுமே நம்மக்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமாக இருக்குது. ஃப்ரைங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கூட நல்லா உழைக்குங்க. நம்ம சீசன் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். கரெக்டாக சீசன் பண்ணலன்னா துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து ஒழுங்காக சீசனும் பண்ணிட்டோம்னா இது நான்ஸ்டிக் மாதிரியும் இருக்கும். அடுத்த கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ். இதுவுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். எல்லாமே நான் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து குசிநாட்டுங்க, குசிநாட் பிராண்ட். இது தனியாக நான் வாங்கினது ஹோம் குட்ஸில் வாங்கினேன். வித்தின் $15 to $25 தான் இது. அண்ட் இதோட இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 quart, அதாவது 5.2 liter உள்ள ஒரு பேன் இது. ஸோ குசிநாட் பிராண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஓரளவு ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ஆல் கிளாட் இது மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, தின்னு சொல்ல முடியாது. ஓரளவு நல்லாவே ஹெவி பாட்டம் தான் இது. கிரேவி குவான்டிட்டி நிறைய பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன், இல்லை இட்லி பாத்திரமாகவும் இது யூஸ் பண்ணுவேன். ஒரு 4 இட்லி அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா நான் வந்து இதை வந்து இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இது நெக்ஸ்ட் குக்வேர் வந்து நான் மேசிஸில் ஒரு ஹோல் செட்டை வாங்கினேங்க. இது வந்து ஒரு 12 piece செட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ரைங் பேன், 2 சாஸ் பேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் பாட், அப்புறம் ஒரு சாட்டே பேன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமர் பாஸ்கெட்டும் இருக்குது. அண்ட் இது வந்து இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா பெல்ஜிக் பிராண்டுன்னு வாங்கியிருந்தேங்க. இது வந்து மேசிஸில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ அந்த பிராண்ட் வந்து அவைலபிளாக இல்லை. அமேசானில் செக் பண்ண அமேசான்லேயும் அவைலபிளாக இல்லைங்க. மேபி அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதை நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பிளாக் ஃப்ரைடே டீலில் தான் வாங்கினேங்க. 2014 நான் இங்கே வந்திருந்தப்போ அந்த பிளாக் ஃப்ரைடேயில் டீலில் தான் வாங்கினேன். $150 நம்ம நினைக்கிறேன். அண்ட் ஷைனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதை டிஷ்வாஷரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்காது. அடிக்கடி டிஷ்வாஷரில் போடுறது வந்து இந்த பேன் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. நான் டிஷ்வாஷரில் போடாத இன்னொரு பேன் இருங்க காட்டுறேன். இதை வந்து நான் டிஷ்வாஷரில் அவ்வளோவா போட மாட்டேன், ஒரு வாட்டியோ 2 வாட்டி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே ஓரளவு புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகுது பாருங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகுது. டிஷ்வாஷரில் போட்டோன்னா அது மாதிரி ஆகிடுது. ஸோ அது வந்து தனியாக வாங்கினதுங்க.
இதை நான் ஒரு வ்ளாக்லையும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவும் ஹோம் குட்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து திடீர் சாம்பார் வைக்கும் பொழுது நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க, இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒரு செட்டு தாங்க, பெல்ஜிக்குன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட். 1.5 குவாட் இது. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவுமே டிஷ் வாஷரில் போட்டாலும் நான் கையில் பார் கீப்பர் ஃப்ரெண்டெல்லாம் வச்சு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணதுனால ஓரளவு க்ளீனாக ஓரளவு இதுவாக இருக்குது. பட் ஆனால் அந்த பாட்டம் அந்த எட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பிளாக் கலர் இருக்குது. பட் ஸ்டில் கைண்ட் ஆஃப் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாலேருந்து வாங்கினது இந்த சாஸ் பேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா $20 $25 என்னமோன்னு வாங்கினேன். இதுவுமே நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக இருக்குது. இதை நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால சேம் ப்ராடக்ட் இல்லைங்க, சிமிலர் ஒன் வந்து இப்போ ஐக்கியாவில் இருக்குது. இப்போ நான் வந்து கீழே அதோட பேரை போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பேன் வந்து நான் ஹோம் குட்ஸ்லேருந்து வாங்கினேங்க, ஒரே ஒரு பேன் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஹோம் குட்ஸ் ஹாலில் பார்த்துருந்தீங்கன்னா அது அதிலே காட்டியிருப்பேன். ஒரு $20 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. பட் ரொம்ப ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ட்ரெமோண்டினா பிராண்ட் இது. ட்ரை பிளைன்றதுனால உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்குது அண்ட் குக்கிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. குக்கிங்கை விட க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அண்ட் இது இப்போ வந்து ட்ரெமோண்டினா நான் காஸ்கோவில் பார்த்தேன், ஒரு ஹோல் செட்டாக கிடைக்குது. யாராவது வந்து இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காஸ்கோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட் பிராண்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஆல் கிளாட் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ட்ரெமோண்டினா ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாஸ்தா பாட், இது வந்து நான் ஹோம் குட்ஸ்லேருந்து தான் வாங்கினேங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் ட்ரேட். அண்ட் மோஸ்ட்லி இந்த பாஸ்தா பாட்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸ்லாம் மோஸ்ட்லி இதை வந்து மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நானும் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து $20 இந்த மாதிரி வாங்கினேன். நம்ம வெளியே வாங்கினோன்னா இதில் ஒரு ஸ்ட்ரெயினரும் வரும். பட் ஹோம் குட்ஸில் வாங்கினதுனால இதில் ஸ்ட்ரெயினர் இல்லை. அண்ட் நிறைய குவாலிட்டி ஆஃப் இட்லி மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெல்ஜிக் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஒரு ஹோல் செட்டாக இருந்தது. எல்லாம் ஸ்க்ராட்ச் விழுந்ததுனால அதை நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இது ஒண்டி தான் இருக்குது. நல்லா இருக்கிறதுனால இதை மட்டும் நான் வச்சுருக்கேன், இன்னும் ஸ்க்ராட்ச் ஆகலை. ஸோ ஏதாவது சிக்கன் கறி இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த சாஸ் பேன் பார்த்தீங்கன்னா கேல்ஃப்ளான்லேருந்து வாங்கினது. அதாவது இந்த சாஸ் பேன் வந்து கேல்ஃப்ளான் பிராண்டுது. அண்ட் இது நான் வந்து செட்டாக வாங்கல, ஹோம் குட்ஸில் வந்து ஒரு சிங்கிள் பீஸாக வாங்கினாங்க. இது வந்து $10 $15 தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் குட்ஸில் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா இதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்தா பேனும் சம்டைம்ஸ் வரும். இது வந்து நான் இதுவுமே தனி இது தான், நான் இது சொல்கிறேன், இது மாதிரி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் செட்டாக வரும்பொழுது சில இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோம் குட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்தியன் குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி பாட்ஸ்லாம் கிடைக்கும். கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். $10 $15 $20 கிடைக்கும். இது வந்து $10 or $15 தான் வாங்கினேன். 2022 இந்தியா வந்திருந்தப்போ நான் வாங்கினேன் வினோத் பிராண்டோட சாஸ் பேன் தான். டிஷ்வாஷர் சேஃப், நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே இருக்கிற ஸ்டீல் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நான் வந்து வினோத் பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வாங்கும்பொழுது இந்த பிராண்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்கும் கிடச்சா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வினோத் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், உங்களுக்கு நான் இதையும் காட்டுறேன். ஸோ இந்த பிராண்டு தான். ஏன்னா நம்ம வீடியோவில் சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து இந்த பிராண்டோட நேம் காட்ட முடிஞ்சதையும் காட்டிட்டேன். இந்த பேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் குட்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். குசினாட் பிராண்ட். ஒரு வாட்டி நான் ஹோம் குட்ஸ் போகும்போது எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நான் சொல்கிறேன் இல்லைங்களா 9 இயர்ஸாக இருக்குது. இதை வந்த புதுசில் வாங்கலை, வந்து ஒரு 1 or 2 years கழித்து நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அடுத்து ரொம்ப ஆஃபனாக கேட்குறது பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து ஃபியூச்சரா பிராண்ட், இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் இங்கே வந்து 2 ஹேண்டில் இந்த மாதிரி ஹேண்டில் கிடைக்காது, இருந்தால் ஒரே ஒரு சைட் தான் இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டீப்பும் இந்த இதுக்கும் இந்த கடாய்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ட் அனடைஸ்ட் ஃப்ரைங் பேன் இது. அண்ட் 5 லிட்டருங்க இது. இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன்.
அண்ட் கொஞ்சம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான்ஸ்டிக் மாதிரி இருந்தது. இப்போ லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்குது. மேபி அது கோட்டிங் போதா என்னன்னு தெரியல. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்வீட்ஸ்லாம் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒட்டாமல் வருது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக ஒட்டிகிட்டு இருக்கு. ஒரு 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா பண்ணுற ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்குது. டைம் டு சேஞ்ச் நினைக்கிறேன். இதுவுமே நம்ம கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து இது கிரானைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு, முட்டை புர்ஜி போடுறதுக்கு, இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவேன் நான். எல்லாத்துக்கும் நான்வெஜ்க்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன், வெஜ்ஜுக்குன்னு தனியாக பாத்திரம் வச்சுருப்பேன். இது வந்து வெஜ் பாத்திரம். இதில் நான்வெஜ் பண்ண மாட்டேன். இது வந்து வெஜ்ஜும் பண்ணுவேன், நான்வெஜ்ஜும் பண்ணுவேன். இது வந்து அந்த நல்ல நாள் அந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன்லி வெஜ் பாத்திரம் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த சாம்பார் இதுவுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த வெஜ் பாத்திரம். அண்ட் சிலதெல்லாம் வந்து நான் இதுவுமே வெஜ் பாத்திரம் தாங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜ்ஜுக்குன்னு தனியாக வச்சுருப்பேன். ஒரு 4 பாத்திரம் வந்து வெஜ்ஜுக்குன்னு வச்சுருக்கேன். மிச்சது எல்லாமே நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நான் வால்மார்ட்லேருந்து வாங்கினேங்க, கிரானைட் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து டச் அவனுங்க. இது ட்ரமோண்டினா பிராண்ட். இது வந்து 2018 பிளாக் ஃப்ரைடே டீலில் வாங்கினேன். $20 வாங்கியிருந்தேங்க. டார்கெட்லேருந்து வாங்கினேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வருது தம் பிரியாணி பண்ணும்பொழுது. அண்ட் ஒரு 3 கப் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து 3 கப் பிரியாணி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். சின்ன இது வந்து வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன். பட் இது வந்து $20 வாங்கினாங்களா. இப்போ வந்து குட்டி இந்த 3 குவார்ட் இதே பார்த்தீங்கன்னா ஒரு $50 $60 இருக்குது. ஸோ நல்ல டீல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இது வெயிட் தாங்க, செம்ம ஹெவியாக இருக்குது. க்ளீன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே காலில் போட்டு போமோன்னு ஒரு பயத்திலேயே தான் க்ளீன் பண்ணுவேன். பட் ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக் ஃப்ரைடே டைம்லலாம் இது வந்து டீலில் வருது இன்னமும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து இந்த பேன், இந்த குட்டி பேன் தாங்க. இதை நான் வந்து இதை யூஸ் பண்ணும்போதுலாம் எல்லா வீடியோலும் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபராவது இதை வந்து எங்கே வாங்கினீங்க, எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து நான் ஹோம் குட்ஸ்லேருந்து வாங்கினேங்க. $10 நான் இல்லை $6 நினைக்கிறேன். இது $6 வாங்கினேங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து இது முட்டை போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவார். நிறைய பேர் லிங்க் கேட்குறீங்க. இதை ஹோம் குட்ஸ்ன்றதுனால என்னால் லிங்க் ஷேர் பண்ண முடியறதில்ல. பக்கத்தில் இருக்கிற ஹோம் குட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வால்மார்ட்லேயே நீங்கள் வந்து குட்டி மினி ஃப்ரைங் பேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு காப்பர் பாட்டம் மாதிரி இருந்தது. நம்ம டிஷ்வாஷரில் போட்டு அதை வந்து அந்த பாட்டம்லாம் போயிடுச்சு. நல்ல நாளில் சாம்பார் இது மாதிரிலாம் சாமிக்கெல்லாம் பண்ணும்பொழுது தாளிக்கிறதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் IMUSA அப்படின்னு சொல்லிட்டு மேசிஸ் பிராண்டில் பிளாக் ஃப்ரைடேயில் $20 வாங்கினாங்க. 2 செட்டாக வந்தது. இது ஒன்று சின்னது இருந்தது. சின்னது வந்து ஸ்க்ராச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஓரளவு நல்லா, இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவும் வரல. ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நிறைய குவான்டிட்டியில் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணுவேங்க. நிறைய இதுவுமே நான் யூஸ் பண்ணும்பொழுது அந்த டைமில், அதாவது ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போது நிறைய இதை எங்கேருந்து வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மேசிஸில் வாங்கினேன், இப்போ இருக்கான்னு தெரியல. இது மேசிஸ்ன்றதுனால என்னால் லிங்க் ஷேர் பண்ண முடியாது, இதுவும் லிங்க் ஷேர் பண்ண முடியாது. இந்த பெல்ஜிக்கும் என்னால் லிங்க் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா இது டிஸ்கண்டினியூ ஆனதுனால. அடுத்த இது பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது ஆப்பக்கடாய். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தான், ப்ரீமியர் பிராண்டில் வாங்கினேன். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்டவ் மேலே வைக்கும்பொழுது ஆடிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு பக்கத்தில் கூட காட்டுறேன், ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை. ஸ்க்ராட்ச் வந்துட்டா ஒரு லைட்டாக குட்டி ஸ்க்ராட்ச் வந்தாலும் நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். இந்த குழி பணியாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்ஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். இதுவுமே ப்ரீமியர் பிராண்ட் நினைக்கிறேன், இல்லை இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டு. இதுவும் இந்தியாவிலேருந்து தான் வாங்கினேன். இது இந்தியா, இதுவும் இந்தியாங்க. கேஸ்ட் அயனில் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல டீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீல் வந்த உடனே இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேங்க. என்னோட குக்வேர் செட் எல்லாத்தையும் காட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.